இந்த 3 தர்காவுக்கு மட்டும் நீங்கள் தனியாக போயிடாதீங்க. திரும்பி வரும்போது உங்கள் கூட பேய் தான் வரும். 3வது இடத்துல தேவ்ஜி மகாதேவ் மந்திர். இது ஒரு தர்கா. இந்த இடத்துல பேய் எப்படி விட்டுவாங்கன்னா, புனிதமான ஒரு விளக்கமாறு வச்சிருப்பாங்க. அந்த விளக்கமாறு வச்சு அங்கே இருக்கிறவங்க பேய் பிடிச்சிங்களா அடின்னு அடிச்சு தோல்ப்பாங்க. அந்த பேய் அவங்க உடம்பு விட்டு போகிற வரைக்குமே அடிப்பாங்க. அந்த கோயிலில் ஒரு திருவிழாவும் வைக்கிறாங்க. பேய்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் பேய்கள் திரும்ப வரக்கூடாதுக்காகவும் பேய் திருவிழாவும் வைக்கிறாங்க. அந்த திருவிழாவில் ஏகப்பட்ட பேய் பிடிச்சவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. 2வது இடத்துல ஹஸ்ரத் சையத் தர்கா. இந்த தர்கா முழுக்க வெறும் பேய்கள் தான் வந்திருக்கும். ஏகப்பட்ட பேய்ங்க கத்துற சத்தமும் பேய்கள் சண்டை போடுற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பேய் ஓட்டுறதுக்கு 800 ரூபா வாங்குறாங்க. அந்த 800 ரூபாய்க்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூமில் வச்சு தான் அந்த பேயை ஓட்டுவாங்க. ஓட்டின பிறகு அங்கேருந்து நீங்கள் அவங்களை கூட்டு போயிடலாம். இந்த கோயிலுக்கு மட்டும் வருஷத்துக்கு 1,00,000 பேர் வந்துட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல மெகதிபூர் பாலாஜி டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறதுக்கான ரொம்ப முக்கியமான கோயிலாக இருக்குது. உலகத்திலே அதிக பேய் ஓட்டுற கோயிலாக இந்த கோயிலுக்கு 24 மணி நேரம் பேய்கள் சத்தமும் பேய் ஓட்டுறவங்களும் பேய் பிடிச்சவங்களும் ஏகப்பட்ட பேர் இந்த கோயிலில் இருப்பாங்க. இந்த கோயில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுதுன்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது தயவு செஞ்சு கோயில் திரும்பி பார்த்துறாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 100% உங்கள் கூட ஒரு பேய் வந்துடும், உங்கள் வீட்டுக்கு ஒரு பேய் வந்துடும், உங்கள் மேலே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த இடத்துல கொடுக்குற பிரசாதத்தை அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். தப்பி தவறி கூட அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேய் பிடிக்குன்னு சொல்கிறாங்க.